ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களே போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஆகஸ்ட் 28 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை நடக்குது. பௌர்ணமி முன்னிட்டு இந்த கிரகணம் நடக்குது. இந்த வருடத்துடைய கடைசி சந்திர கிரகணம். உங்கள் ராசியில் சந்திரன் ராகுபடியில் போகிறாரு. சதய நட்சத்திரத்தில் நடக்கு. இந்த கிரகணம் பற்றி தகவலை சொல்ல போகிறோம். இந்த கிரகணத்தினால் உண்டாகும் நன்மைகள் தீமைகள், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இது ஒரு பகுதி நேர சந்திர கிரகணம். இந்தியாவில் தெரியாது. பட் இதோட எஃபெக்ட் இருக்கும். அதை பற்றி முழுமையாக சொல்கிறேன். இது வானிலை எப்படி ஒரு அற்புதத்தை நடத்துது, அந்த அற்புதங்கள் உங்களுக்கு எப்படி அமையுது, சாதகமாக அமையுதா பாதகமாக அமையுதா, அதை பற்றி வீடியோவில் சொல்ல போகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, கிரகணம் தான் நம்ம இந்தியாவில் தெரியலையா, அப்புறம் எதுக்கு இதை பற்றி நீங்கள் வீடியோ போடுறீங்க, இது நமக்கு தேவையான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இந்த பூமியில் நடக்குது. சரியா? கிரகணம் காலையில் நடக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்கி. ஏன்னா காலையில் சந்திரனை பார்க்க முடியாது. அதிகாலை 6:45 கிரகணம் நடக்கிறதுனால பார்க்க முடியாது. ஆனால் மற்ற இடத்துல பார்க்கலாம். சரியா? உலகத்தில் மற்ற இடத்துல பார்க்கலாம். ஆனால் அந்த இம்பேக்ட் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒளி கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் ஒரு இம்பேக்ட்டுக்குள்ளே போகும்போது, ஒரு கிரகணத்துக்குள்ளே போகும்போது அதோட தாக்கம் இந்த பூமி முழுக்க இருக்கும். ஸோ பூமி முழுக்க இருக்குன்னா நம்ம இந்தியாவில் அது இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈராக்கும் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம கண்ணில் பார்க்குறோமா? இல்லை, அது எங்கேயோ நடக்குது. ஆனால் இங்கே கேஸ் விலை ஏறிடுது, டீசல் விலை ஏறிடுது. எதனால் ஏறுது? அங்கே நடக்கிற சண்டையின் தாக்கத்தினால அவன் கேஸை கொடுக்க மாட்டேங்கிறான். இங்கே கேஸ் விலை ஏறிடுது. ஹோட்டலில் டீயை ஏற்றிட்டானுங்க, வடையை ஏற்றிட்டானுங்க. இப்படி சொன்னால் நம்ம ஆளுக்கு பருக்குன்னு புரியும். ஏன்னா எங்கேயோ நடக்கிற சண்டையால் இங்கே உள்ளூரில் இருக்க வடை 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரியா? 7 ரூபாயில் இருந்த வடை 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. கேஸ் தட்டுப்பாடுன்னு வந்தோடனே. அது மாதிரி தான் கிரகணமும். அது மாதிரி தான் ஒரு சாதாரண 2 நாட்டுக்கு சண்டை நடக்கும்போதே இவ்வளோ மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது, வடை விலையும் டீ விலையும் மற்ற விலைகளும் விலைவாசியில் ஏறும்போது, ஒரு கிரகம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குற சந்திரன், இரவு நேரம் ஒளியை கொடுக்குற சந்திரன் கிரகணத்துக்கு உண்டாகும்போது அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்கணும். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு இது புரியாது. வேதாந்தவாதம் பேசுவாங்க. கிரகணம் தான் இங்கே தெரியல, அப்புறம் நீ எதுக்கே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இருக்கிற அப்படிம்பாங்க. அது வரல. எங்கே எது நடந்தாலும் அதோட தாக்கம் ஒரு இடத்துல பாதிக்க தான் செய்யும். ரைட்டு. இப்போ கும்பராசியில் நடக்கு. இது ஒரு பகுதி நேர சந்திர கிரகணம் தான். சந்திர கிரகணம் என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா, பூமிக்கும் பூமி சூரியன் சந்திரன் இவங்க 3 பேரும் நேர்கோட்டில் வரும்போது பூமி சந்திரனை மறைக்கும். அதாவது பூமி சூரியன்கிட்டேருந்து சந்திரனுக்கு ஒளி விழுகும். ஏன்னா சூரியன் எல்லா கோள்களுக்குமே ஒளி கொடுக்குறாரு. பிரபஞ்சத்தில் எல்லா கோள்களுமே சூரியன்கிட்ட ஒளி வாங்குது. நம்ம பூமியும் ஒரு கோள் தான், எர்த்து ஒரு கோள் தான். இதுக்கும் சூரியனோட ஒளி கிடைக்கு. அதனால தான் பகல் பொழுது நமக்கு வெளிச்சமாக இருக்குது. இதே மாதிரி சந்திரனுக்கு பூமியோடைய நிழல் சூரியனுடைய நிழல் கிடைக்கும் போது பூமி மறைக்கும். சரியா? சூரிய ஒளியை மறைக்கும். அதனால் சந்திரன் இருட்டாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில பூமி வந்துடும் அர்த்தம். பூமியோடைய நிழலில் தான் ராகு. அந்த கான்செப்டின் படி ராகு சந்திரனை பிடிக்கிறாரு. அதனால் சந்திர கிரகணம் ஏற்படுது. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடும். பூமியோட நிழல் சந்திரன் மேலே படும். சூரிய ஒளி படாத அளவுக்கு படும். இது போய் நடுவில் போய் நின்றுட்டு சூரிய ஒளி மறைக்கும் சந்திரன் மேலே படாத அளவுக்கு. அந்த நிகழ்வுக்கு பேர் தான் சந்திர கிரகணம். ரைட்டு. இப்போ சந்திர கிரகணம் கும்பராசிக்கு எப்படி பலன்களை கொடுக்கும், அதோட தாக்கம் என்ன, லாபம் என்ன, தாக்கம் என்ன, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். எது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இந்த வீடியோ தலைப்பு எப்படி தான் போடுவேன். சந்திர கிரகணம் கும்பராசிக்கு தோஷமா லாபமா அப்படி தான் போடுவேன். தோஷம் இருக்குது. 3 நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி. சதய நட்சத்திரத்துக்கு இருக்குது. சரியா? சதய நட்சத்திரத்துக்கு இருக்குது, மற்ற நட்சத்திரத்துக்கு இல்லை. சரியா? அவிட்டத்துக்கும் பூரட்டாதிக்கும் இல்லை. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரன் உச்சத்தில் இருக்கிறாரு, அவிட்ட நட்சத்திரக்காரர் மிதுனத்தில் இருக்கிறாரு. ஸோ அந்த நட்சத்திரநாதர்கள் கிரகணத்தில் சம்மந்தப்படலை. சதய நட்சத்திரத்துக்கு தான் தோஷம் இருக்குது. ஏன்னா ராகு தான் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. அதுபோல் ராகுவின் நட்சத்திரம் சதயம். இந்த வான்வெளியில், இந்த ஸ்பேஸில், இந்த கேலக்சியில் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகணம் சந்திர கிரகணம். சரியா? இந்த வருஷத்தில் வர கடைசி சந்திர கிரகணம் இது. ஆகஸ்ட் 28 நடக்கு. இது ஒரு பகுதி நேர சந்திர கிரகணம் இருந்தாலுமே இது நிலவில், அதாவது எப்படின்னா, மூணில் 96.2% பகுதி பூமியின் அடர்ந்த நிழல் போய் மறைக்கும். சரியா? 96.2% பூமியினுடைய ஷேடோ போய் அதில் மறைக்கும், அடர்ந்த நிழல் மறைக்கும். இதன் தாக்கம் கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும். அதனால் கிரகணம் கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது. காலையில் 9:42 நடக்குது. சரியா? நேரில் இந்த காலையில் 9:42 இந்த கிரகணம் ஆரம்பிக்குது. மதியம் 12 மணி வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும். 9:42 மதியம் 12 வரைக்கும். இந்த கிரகணம் சதய நட்சத்திரத்தில் நடக்கிறதுனால கும்பராசினியர்களுக்கு சில சவால்கள் இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு அதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி கிரகணம் நடக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது. சரியா நேர்களே? நீங்கள் நான் சொன்ன டேட்டு
என்ன டேட்டு அன்றைக்கி 28/8/2026. ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகணும் வைக்கணும்னா முதல் நாளே போயிட்டு வந்துடுங்க. அவசர செக்கப்புனா போங்க. அவசர செக்கப்பு போகும்போது குளித்து முடிச்சுட்டு கையில் வேப்பங்கொலையை எடுத்துகிட்டு போங்க. பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பு தான். ஆண்கள் வந்து அன்றைக்கி பகல் பொழுது ஆல்கஹால் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சந்திரகிரகணம் நடக்கும்போது நிறைய ரேஸ் வானிலிருந்து வரும், ஸ்பேஸ்லேருந்து வரும். அந்த ரேஸ் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. அந்நேரம் வந்து நம்ம உணவில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனை இருக்கும், எதனாச்சும் பிரச்சனை ஃபியூச்சரில் வரும். அதுபோல் ஆல்கஹால்லாம் எடுக்காமல் இருந்தால் உடம்புக்கு நல்லது. சரியா நேர்களே? இங்கே இந்தியாவில் கோயிலெலாம் திறந்து தான் இருக்கும். சரியா? கோயிலெலாம் திறந்துருக்கும், நட சாத்த மாட்டாங்க, பூஜை புனஸ்காரம்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவனப்பட வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பகல் பொழுதில் நீங்கள் 12 மணிக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரி எதுவும் போகிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயதானவர்களும் வீட்டுக்குள்ளே இருங்க, அங்கிட்ட அலைய வேண்டாம். இப்போ வந்து கும்பராசிக்கு எப்படி சார் இருக்க பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கிரகணம் ராசியிலே நடக்குது. ராசியில் வந்து எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னா, சந்திரன் சம்மந்தப்படுறாரு, அதுபோல் சூரியன், புதன், கேது சம்மந்தப்படுறாங்க. 7 கூடியவன் சம்மந்தப்படுறாரு. சூரியன் கணவன் மணி உறவில் கவனமாக இருக்கணும். கிரகணம் முடிஞ்சு அங்கிட்டு வருகிற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? கிரகணத்துக்கு முத நாளும் கிரகணத்துக்கு மறுநாளும் சந்திரன் ராசியை விட்டு போகணும். சரியா? ராசியை விட்டு 3ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் பிரச்சனை தான். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி கூட சேருவார், அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ கிரகணம் முடிஞ்சு அங்கிட்டு வருகிற ஒரு 4-5 நாளைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மணி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், சொந்த பந்தம், உற்றம் உறவு, இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தை தலையிடக்கூடாது. அப்பா வழி உறவில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தலையிடாதீங்க. பங்காளி பிரச்சனை, அப்பா வழி உறவு முறையில் தலையிடாதீங்க. அப்பா உடல்நலம் பாதிக்கப்படலாம். ஸோ அப்பா உடல்நலத்தில் கவனமாக இருங்க. அப்பா வயதானவர்னா உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கிளர்க்கியல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அக்கௌண்டன்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறவங்க, ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறவங்க, கோர்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைனா என்ன? அஸ்யூஷுவல் எப்படி இருக்கோ அதில் அப்படியே இருக்கணும். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அடுத்தவங்க விஷயத்தை தலையிடக்கூடாது. இந்த கிரகணம் நடக்கும்போது என்னென்னா, எப்படி ருட்டீனாக போயிட்டுருக்கோ அதில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். புதுசாக ஒன்று செய்கிறது, இல்லைனா அடுத்தவங்க விஷயத்தை தலையிடுறது, சில நேரம் நம்ம ரிஸ்க் எடுப்போம். சரியா? அது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். ஒரு 4 நாளைக்கு தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து புதன் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. புதன் வந்து ராசிக்கு 5-8 கூடியவர். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை வரலாம். பிள்ளைகள் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கலாம், தாய் தப்பன் கூட இணக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் சில பேர் விட்டு பிரியலாம். நீங்கள் பிள்ளைகளை விட்டு பிரியலாம், இல்லை பிள்ளைகள் உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் எங்கேனாச்சும் போகலாம். சரி, அவங்க காரியத்துக்கு எங்கேனாச்சும் போகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து 6, 7, 5, 8 5, 6, 7, 8 ஆதிபத்திய கிரகங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். 6ஆம் இடம் ரணருண ரோகஸ்தானம், உத்தியோகஸ்தானம். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா நேரில்? குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கவனமாக இருக்கணும். கும்பராசியில் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கவனமாக இருக்கணும். அதுபோக கணவன் மணி இணக்கம், இன்டகிரேஷன், கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். அந்தந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஷேர் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக யோசனை பண்ணி செய்யணும். சரியா நேர்களே? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் சூரியன், புதன், சந்திரன் கெட்டு போனவர்களுக்கு வந்து நல்லா இருக்காது இந்த காலகட்டம். சரியா? கிரகண டயத்தில் நல்லா இருக்காது. சூரியன், சந்திரன், புதன் கெட்டு போனவர்களுக்கு நல்லா இருக்காது. அதுபோக வந்து ராசிக்கு 8ஆம் இடம் தூரதேச அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறதா இருந்தாலும் ஒத்தி வச்சுருங்க. கிரகணம் முடிஞ்சு ஒரு 4 நாள் கழித்து போங்க. சரியா? சந்திரன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுது. 3ஆம் இடத்துல போய் சுக்கிரன் பார்வையில் இருப்பார். அந்நேரம் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது என்னைக்கு சார் அப்படின்னோம்னா, உங்களுக்கு வந்து அசுபதி நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அசுபதி நட்சத்திரத்துக்கு போன பின்னாடி நீங்கள் போகலாம். 1ஆம் தேதிக்கு மேலே போகலாம். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணலாம். ஏன்னா சந்திரனுக்கு வந்து சுக்கிரன் பார்வை கிடச்சிரும். இதெல்லாம் வேத ஜோதிடத்தில் உள்ள வாய்ப்பாட சொல்கிறேன் நான். வேணால் செக் பண்ணிக்கலாம், பஞ்சாங்கத்தை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 நாள் பொறுக்கணும். 28, 29, 30, 31, 1, 2 ஒரு 6 நாட்கள் கொஞ்சம் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீங்க. தோஷம் வந்து சதய நட்சத்திரத்துக்கு தான் இருக்குது. அதனால் கிரகணம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து 12 மணிக்கு மேலே கோயிலுக்கு போகலாம். ஆனால் நட சாத்திடுவாங்க. ஈவினிங் போங்க. 4 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகரை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விநாயகர் கோயிலுக்கு போனாலே போதும். சரியா? விநாயகரை போய் கும்பிட்டு அவருக்கு ஒரு விளக்கு போடுங்க, இல்லைனா சூடம் பொறுத்து விநாயகரை கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கிரகணம் ராசியிலே நடக்கிறதுனால தாக்கம் இருக்கும். சரியா? நேரடி தாக்கத்தில் நீங்கள் சந்திக்கலாம். சரி, உங்களுக்கு அப்போசிட்டாக எதனா சில காரியங்கள் நடக்கும், கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சரியா? வேலை தருவங்களுக்கு சிறிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் தொடர் முயற்சிகள் கை கொடுக்கும். சரியா? கொஞ்சம் தாமதம் இருந்தாலுமே உங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து சிறப்பாக இருக்கும். பதற்றமான சூழ்நிலை
இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும், முக்கிய விஷயத்தில் முடிவுகள் எடுக்க முடியாமல் ஒரு குழப்பம் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஆற போட்டு செய்யணும். அப்படி சில முடிவுகள் எடுக்கணுமா வீட்டில் பெற்றவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. வேண்டியவர்கள், கோயில் குருக்கள், பூசாரி யார்கிட்டாச்சும் கேட்டுட்டு முடிவு எடுங்க. சரியா? அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சந்திரன் 6 கூடியவன், ரணருண ரோக ஸ்தானாதிபதி வந்து ராசியில் கிரகணத்தில் இருக்கிறனால உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனை சந்திரன் ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டவன். ரத்த சம்மந்தப்பட்ட வியாதிகள், ரத்த சர்க்கரை, கொலஸ்ட்ரால், கொழுப்பு, இது மாதிரி ரத்த பிணி, தைராய்டு, இது மாதிரி ரத்த பிணிகளால் உள்ள வியாதிகள் நிறையா இருக்குது. ரத்தத்தால் வர கம்ப்ளைண்ட்டு, கேன்சரும் வந்து ரத்தத்தால் தான் வரும். அது ஒரு பெரிய முத்தின வியாதி. ஆனால் சில வியாதி நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கும். பிளட் ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ராலு, தைராய்டு, இதெல்லாம் நீ காமனாக எல்லாத்துக்குமே இருக்குது. மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு தான் வாழ்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் இது வந்துடும். கொஞ்சம் வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கே தைராய்டு இருக்குது. இன்றைக்கி தைராய்டுக்கெலாம் மாத்திரை எடுக்கிறாங்க. சரியா? அப்படிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சரியா? அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் பாதிக்கப்படுறாரு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து குடும்பத்தில் கடுமையாக பேசக்கூடாது. சரியா நேர்களே? வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறாரு. வாக்குஸ்தானாதிபதியும் வக்கிரத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதத்தை தவிர்த்துடணும். அதான் ரொம்ப முக்கியம். வீண் விவாதம், கான்ட்ராவர்சன், நான் பெருசா நீ பெருசா, ஈகோ பிரச்சனைலாம் தவிர்த்துட்டிங்கன்னா குடும்பம் நல்லபடியாக இருக்கும். தேவையற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கும். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் எங்கேயும் போகிறது, வெளிநாடு வெளிமானம் போகிறதா இருந்தால் ஒரு 4 நாள் கழித்து செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே போங்க. சரியா? அதுக்கு மேலே நான் போகணும் சார், வேறு வழி இல்லை அப்படின்றவங்க விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகரை கும்பிட்டுட்டு விநாயகருக்கு ஒரு விடலையை உடைச்சிட்டு போங்க. சரியா? விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த காரியத்தை பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, கும்பராசிக்கு வந்து இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நிபந்தனைக்கு உட்பட்டு சில பலன்களை கொடுக்கும். ராசியில் நடக்கிறதுனால சில இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா ராசியில் ராகு, பௌர்ணமி சந்திரன், அதுக்கடுத்து வந்து 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய், அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும். 6ஆம் இடத்துல குரு, நல்லது இல்லை. 2-17 கூட 6ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தில் பணம் வரதில் பெரிய பிரச்சனை இருக்கும். தடங்கள், காரிய தடங்கள் நிறையா இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது கிரகணத்தில் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சரியா? சுக்கிரன் 1ஆம் தேதிக்கு மேலே தான், செப்டம்பர் 1க்கு மேலே தான் 9ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 8ல் சுக்கிரன் வரதே வந்து கன்னிராசிக்கு நல்லதில்லை. 4, 9 கூடியவன், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி 8ஆம் இடத்துல நீசமடைகிறது வந்து நல்ல சிறப்பாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் தப்பன் உடல்நலத்தையும் பார்த்துக்கணும். வீடு, மனை, வண்டி வாகன விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், கும்பராசிக்கு சனி பகவானுடைய இது போட்டேன். 7 சனி இப்போ என்ன செய்யுது, இனிமேல் என்ன செய்யும். சரியா நேரில் 2028 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், சனி பகவானுடைய நிலைப்பாடு என்ன, இதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த 7 சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்க எது பிரச்சனைனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு நான் தீர்வு சொல்லுவேன். தீர்வுனா பரிகார வழிபாடு தான். அதுபோல் ஜாதகம் பார்க்குறவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அதுக்கு உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். இப்போ வந்து ராசிலையும் கிரகணம், ராசிக்கு 2ஆம் இடத்துலேயும் பாவகிரகம் இருக்குது, 5ஆம் இடத்துலேயும் பாவகிரகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக இருங்க. பொறுமை இக்கணம் தேவை. சரியா நேர்களே? அதனால் கும்பராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கிரகணம் நடக்குது, கவனமாக இருக்க வேண்டும். தோஷமும் இருக்குது சதய நட்சத்திரத்துக்கு. அவிட்டம் புரட்டாதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருப்பினும் ராசியில் கிரகணம் நடக்கிறதுனால ராசி சார்ந்த அனைவரும் 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் கிரகணம் முடிஞ்சு 28ஆம் தேதி ஈவினிங் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். இது ஒரு தகவலுக்காக தான் போட்டேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு தான். சரியா? இந்த வருஷத்துடைய கடைசி சந்திர கிரகணம். அடுத்த சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல நடக்கும். சரியா? அடுத்த வருஷம் 2027 தை அமாவாசை ஒட்டி நடக்கும். சரியா? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு கிரகஸ்துனா சூரிய கிரகணம் நடக்கும். அது நல்லது கிடையாது. ராசி 12ஆம் இடத்துல நடக்கிறது தான் விரையும் அலைச்சல் செலவு தான். ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். தை மாதத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. சரியா? ஜனவரி 2027 தான் நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு, அவிட்டம் புரட்டாதி சதய நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. சதய நட்சத்திரத்தில் ராகு திசையில் தான் பிறந்திருப்பீங்க. இந்த சனி தசை ராகு புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பர்டிகுலராக சனி திசை ராகு புத்தி நடக்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக சனி திசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்களும் கவனமாக இருங்க. சரியா? சந்திர புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருங்க. சூரிய புத்தி, புதன் புத்தி ஓரளவு நியூட்ரலாக போயிடும். சனி திசையில் சந்திர புத்தி, ராகு புத்தி, சூரிய புத்தி, இந்த 3 புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா? சுருக்கமாக சனி மகா திசை நடக்கிறவங்க நான் சொல்கிற அந்த காலகட்டத்தில் கிரகணம் நடக்கிற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 28/8/2026 2/9/2026 வரைக்கும்.
வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களும் நலங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.